ஒரு உருளைக்கிழங்கு 10 உருளைக்கிழங்கு தரும்னு சொன்னால் நம்புறீங்களா? முக்கால்வாசி விவசாயிங்க பண்ணுறது தப்பு என்னன்னா, உருளைக்கிழங்கு அப்படியே நட்டு வைக்கிறது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணி நட்டு வைக்கணும். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா லூஸான சாயலும் கம்போஸ்ட்டும் கலந்த கலவை எடுத்திருக்கேன். ஏன்னா மண் உருளைக்கிழங்குக்கு ரொம்பவே முக்கியம். நான் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான உருளைக்கிழங்கா எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. நிறைய கனவு இருக்க உருளைக்கிழங்கா பார்த்து எடுத்துக்கோங்க. கணுவை கட் பண்ணாமல் பார்த்து கட் பண்ணணும். அதை நல்லா ஒரு நாள் நல்லா காய வச்சிடணும். எதனாலனா அப்போ தான் நோய் இருந்தால் போயிடும். நல்லா ஒரு கை கேப்பில் பறித்து அதை வச்சுருங்க. நல்லா அந்த கனவு இருக்கிறது மேலே இருக்கணும். வச்சு உருளைக்கிழங்கெல்லாம் லேசாக அப்படியே மூடி விட்டுடலாம் ஃபுல்லாக. அவ்வளோதான், நல்லா மூடியாச்சு. இப்போ 3 நாளைக்கு ஒரு தாட்டி தண்ணி விட்டால் இதுவே போதுமானது. அவ்வளோதான் பாருங்கள். இப்போ ஒரு வாரம் கழித்து உருளைக்கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எடுத்தோன்னே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. 2-3 ரூட் வந்திருக்கு. நல்லாவே வளர்ந்துருச்சு. ஒரு வாரத்துலேயே நல்ல க்ரோத்து தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் இலைலாம் நல்லா தளைஞ்சோன்னே நீங்கள் மண்ணிலே நட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நிறையா பிடிச்சிரும். ஒரு 90 நாளில் நீங்கள் உருளைக்கிழங்கு எல்லாம் அறுவடை பண்ணிடலாம்.